அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்கிறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பத்தியோ, வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லாம், இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. அதை ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய BLA எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 69,000 பூத்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒண்ணு நடத்த போறோம். எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லை. அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல முதல் சக்தியா, முதன்மை சக்தியா, பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. இங்க செயல்படுத்தலனா நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த LKG UKG பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க.
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன். யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்ப கத்துக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். My friend, my brother, comrade in arms, founder Jan Suraj Party அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.